வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உலகத் தமிழர் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த காணொளியில நான் பேச போறது ஊடகங்களின் சதி அப்படின்றத பத்தி பேச போறேன். ஏன்னா லைவ்ல KP முனுசாமி அவர் வெளியில வந்துட்டு ஒரு பேட்டி கொடுக்க பத்திரிகையாளர் சந்திப்பு மாதிரி ஒரு சின்னதா ஒரு 2 நிமிஷம் தான். இந்த மாதிரி ஆல்ரெடி ஊடகத்திலாம் வந்து அதிமுக வந்து விஜய்க்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு பொய் செய்தி பரப்புறாங்க. அது ஒன்றும் அது பற்றி முடிவு எடுக்கலை, அது மட்டும்தான் சொன்னார் அவரு. அதை பத்தி முடிவெடுக்கவில்லை அப்படின்னு மட்டும் சொன்னதை நியூஸுக்கு அதுக்கப்புறம் நான் உடனே அதுல போய் மற்ற இதெல்லாம் பார்க்கும்போது அதிமுக ஆதரவு தரப்போவதில்லை என்ற செய்தி அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸ் எல்லா ஊடகத்திலையும் போடுறாங்க. இதுவரை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரல. அதிமுகலேருந்து தலைவர் எடுத்திருந்து யார் எடுத்திருந்தோம் இந்த மாதிரி இதுக்கு வரலன்னு. அதுக்குள்ள இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதுக்குள்ள டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்க போகுது. அந்த மாதிரி ஆளுநர் வந்து 118 பேரை சைன் பண்ணி கொடுத்தாதான் வந்து நீங்க பதவி ஏற்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கண்ணாப்பினா. இதுக்கு நடுவில் பிஜேபி தான் வந்து விஜய பதவி ஏற்க தடுக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் யார் பண்றதுன்னா தீய சக்தி திமுகவின் ஊடகங்கள் எப்பவுமே பண்ற மாதிரி தான் இவங்க வந்து ஒரு நெரேட்டிவை, ஒரு கருத்துருவாக்கத்தை செட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து தாவைக்கா தொண்டர்களும் தமிழக மக்களும் இதை நம்பி போகக்கூடாது, பொறுமையாகவும் இருக்கணும். விஜய் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னதான், நான் வந்து மற்ற விஷயங்கள் எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்காம இருக்கலாம், ஆனா விஜய் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அவரோட பொறுமையும் அவரோட நிதானமும் தான். இவர் எதுக்குமே யார்கிட்டையுமே இதுக்கு வந்து அனாவசியமான பதில் பேசியோ இல்லைன்னா அறிக்கை விட்டோ எதுவுமே பண்ணாம அவர் மட்டும் அவரோட வேலையை பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல வந்து விஜய்க்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது மட்டும் இல்லாம ஒரு சின்ன வேண்டுகோள் இன்னொன்னு என்னன்னா, இவர் போயிட்டு இபிஎஸ் கிட்ட, ஏன்னா இபிஎஸோட அண்ணாடிஎம்கோட ஆதரவு இருந்தாதான் இவர் நிலையான ஆட்சி கொடுக்க முடியும். அதனால இவர் நிச்சயமா அவர்கிட்ட டைரக்டா 1-on-1 அவர்கிட்ட பேசி எனக்கு இந்த மாதிரி ஆதரவு கொடுங்கன்னா நிச்சயமா அவரும் கொடுப்பார். ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க வந்து தேர்தலுக்கு முன்னாடி இவங்க கிட்ட கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்பட்டவங்க தான், முயற்சித்தாங்க, ஆனா முடியல. ஏன்னா அங்க பிஜேபி இருந்தனால இவங்களுக்கு போகிற சங்கடமா இருந்திருக்கலாம், எதுவும் இருந்திருக்கலாம். ஆனா இப்போ டிஎம்கே கிட்ட இருக்கிற 30-34-40 எம்எல்ஏக்களோட ஆதரவை இவருக்குன்னா நிச்சயமா நடக்கும் என்று நம்புகிறேன். விஜய் இது பத்தி பரிசீலிக்கணும். வணக்கம்.